அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் அடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபஜ்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இறமை மறுப்பால் மனித உரிமைகள் இழப்பு, இது இன்றைய உலகின் அரசியல் பலமையாகிறது என்பதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய 77வது அனைத்துலக மனித உரிமைகள் நாள் 10/12/2025 எங்கள் நாளாந்த இன்றியமையாதன மனித உரிமைகள் என்ற மைய கருத்துடன் முன்னெடுக்கப்பட்டது. எவ்வாறு உணவு, நீர், காற்று எங்கள் நாளாந்த உயிர் வாழ்தலுக்கு இன்றியமையாதனவாக உள்ளனவோ அவ்வாறே மனித உரிமைகளும் நாளாந்த வாழ்வுக்கு இன்றியமையாதனாக இருக்கின்றன. ஆதலால் ஒவ்வொருவரும் மனித உரிமைகளை நிலைப்படுத்தும் கடமை உள்ளவர்கள் என்பதை ஐக்கிய நாடு சபை மக்கள் மையப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் 1948 மனித உரிமைகள் சாசனத்தை வெளியிட்ட ஐக்கிய நாடுகள் சபையே இன்றைய உலகில் நாளாந்த வாழ்வின் இன்றியமையாததாக மக்கள் மனித உரிமைகளை முன்னெடுப்பதற்கு எந்த விதமான உடன் பாதுகாப்பையும் கொடுக்க இயலாத அமைப்பாக நடைமுறையில் இருக்கின்றது. இதற்கு காரணம் பெரும்பாலும் நாட்டில் உள்ள மக்களுக்கு ஆளும் ஆட்சியாளர்கள் மண்ணின் மேலான இறமையை மறுக்கின்ற போதே மக்கள் ஜனநாயக வழிகளிலோ அல்லது ஆயுத எதிர்ப்பாலோ அதனை எதிர்த்து போராடுகின்றனர். இவர்களை ஆட்சியாளர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கியும் சித்திரவதைப்படுத்தியும் இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இனஅழிப்புக்கு உள்ளாக்கி விட்டு தங்கள் செயற்பாடுகளை நாட்டின் இறைமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உரிய தேசிய பாதுகாப்பு செயற்பாடு என்று நியாயப்படுத்தி அனைத்துலக சட்டங்களிலும் தப்பித்துக் கொள்கின்றனர். ஈழத்தமிழர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த இன அழிப்பை தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை என்று கூறுகின்ற தன்மை உலகமெங்கும் புதிய அரசியல் முறைமை இன்று உலக முறைமையாகவே மாறியுள்ளதை அனைவரும் அறிவர். இந்நிலையில் எங்கள் நாளாந்த இன்றியமையாதன மனித உரிமைகள் என்பதை எப்படி ஒவ்வொருவரும் நடைமுறைப்படுத்துவது என்பது இன்றுள்ள கேள்வியாக இருக்கின்றது. இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற மக்கள் இறைமையை நாடுகளின் உரிமை போலவே ஐக்கிய நாடு சபையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் முறைமைகள் தோற்றுவிக்கப்பட்டாலே மனித உரிமைகள் நாளாந்த வாழ்வுக்கு இன்றியமையாதன என்பது நடைமுறை சாத்தியமாக முடியும் என்பது இலக்கிய எண்ணமாக இருக்கின்றது. முறைமைகளின் வழி இயங்கும் இன்றைய உலகில் மக்கள் இறைமைக்கான தேசியங்களின் சபை அமைக்கப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடு சபைக்கு சீர்திருத்தம் கோருபவர்கள் நீண்ட காலமாக கோருகின்ற ஒரு முன்மொழிவாக இருக்கின்றது. ஆயினும் இதுவரை இது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. மேலும் இந்த மண் எங்களின் சொந்தமன் என்ற உணர்வுடன் எங்களுடைய முன்னோர்களின் உயிர் தியாகங்கள், அர்ப்பணிப்புகளின் பயனாகவே நாம் இந்த மண்ணில் வாழ்கின்றோம். ஆதலால் அவர்களின் உயர்ந்த நோக்குகளை நாமும் நமது அர்ப்பணிப்புகளுடன் கூடிய வாழ்வால் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மக்களை ஒருங்கு சேர வைக்கும் உள்ள உறுதியே தேசியம். இந்த உள்ள உறுதியை நடைமுறைப்படுத்த மக்கள் தங்கள் அரசியல் எதிர்காலத்தை தாங்களே அமைக்கும் உரிமையே தன்னாட்சி உரிமை. இதனால்தான் மக்கள் உரிமையை நடைமுறைப்படுத்தும் முறைமைக்கான அடிப்படைகளாக தாயகம், தேசம், தன்னாட்சி என்ற மூன்றும் அமைகின்றன. இது எமது தாயகம், இது எமது தேசியம். எமது தாயகத்தில் எமது தேசியத்தின் வழி எமது எதிர்காலத்தை பாதுகாப்பான அமைதி வாழ்வுக்கும் வளர்ச்சிகளுக்கும் உரியதாக நிர்ணயிப்பது என்பது மக்களின் பிரிக்கப்பட இயலாத உரிமை என்பதே அரசியலில் தன்னாட்சி உரிமைக்கான விளக்கம். தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் நாம் பிறந்த நாட்டுக்குள் காணப்படும் மற்ற தேசியங்களுடன் தங்களின் பாதுகாப்புடன் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் தங்களை ஆட்சிப்படுத்த மக்கள் தங்கள் தன்னாட்சியை உள்ளக தன்னாட்சியாக மாற்றுவதால் ஜனநாயக அரசாங்கங்கள் அமைகின்றன. இந்த பாதுகாப்புடனான அமைதி, வளர்ச்சி என்பனவற்றை அமைக்கப்பட்ட அரசாங்கம் உறுதிப்படுத்தாவிட்டால் நாம் உலகின் குடிகள் என்ற வகையில் உலக மக்களையும் அவர்களின் நாடுகளையும் அவற்றின் அனைத்துலக அமைப்புகளையும் எமக்கான தன்னாட்சியை உறுதிப்படுத்துமாறு கோருவதற்கான அனைத்துலக உரிமையை வலியக தன்னாட்சி. இன்று தேசிய மக்கள் சக்தி இந்த வலியக தன்னாட்சி உரிமையை ஈழத்தமிழருக்கு இல்லாது செய்வதற்கு கடந்த சிங்கள அரசாங்கங்கள் திட்டமிட்டு உருவாக்கிய ஏக்கிய ராஜ்யம் என்ற ஒரே ராஜ்யம் என்ற சிங்கள பௌத்த நாடு இலங்கைத்தீவு என்பதை இயற்கை அனந்தங்களுக்கு மத்தியிலும் மௌனமாக புதிய அரசமைப்பாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறது. எனவே எங்கள் நாளாந்த இன்றியமையாதன மனித உரிமைகள் என்பதை நடைமுறைப்படுத்த விரும்பும் ஈழத்தமிழர்கள் இந்த ஐக்கிய ராஜ்யம் குறித்த கருத்தரங்குகள், மாநாடுகள் என்பனவற்றை நடாத்தி தங்களின் மனித உரிமைகளை காக்க முயற்சிக்க வேண்டும் என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. மேலும் வடமாகாணத்தில் அதிக மழை பெய்தாலும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் எதிர்பாராத நேரத்தில் தாழ்வமுக்கம் ஏற்பட்டு மீண்டும் புயல்கள் ஏற்படலாம் எனவும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் அறிவிப்பு செய்துள்ள நிலையில் உலக நாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்கள் தங்கள் தாயகத்துக்கான உதவி பணிகளையும் அனைத்து முகாமைத்துவ திட்டமிடலையும் தம்மலான அளவுக்கு
முத்திட்டமிட வேண்டிய காலம் இது என்பதை முதலில் இலக்கு எடுத்துரைக்க விரும்புகின்றது. இத்தகைய இயற்கை அனந்தங்களையும் போரையும் தொடர்ந்து எதிர்கொள்ளும் வாழ்வாக இன்றைய வாழ்வு மாறிவிட்ட சூழலில் மக்களின் குடிசார் அமைப்புகளும் மக்களுடைய கட்டமைக்கப்படும் பொருளாதார அமைப்புகளுமே மக்களின் நாளாந்த வாழ்வை முன்னெடுக்க அரசியல் கட்சிகளை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டன. இப்படியான மக்கள் சார் குடிசார் அமைப்புகளின் ஒன்றியம், மக்களிடையில் உள்ள பொருளாதார கட்டமைப்புகளின் ஒன்றியம், இவை மூலமே பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்பட்டாலே அறிவார்ந்த முறையில் பிரச்சனைகளை அணுக முடியும். அவ்வாறே ஐக்கிய நாடு சபைக்கோ நாடுகளுக்கோ ஒரே குரல் கோரிக்கைகளை முன்வைக்கவோ முடியும். உதாரணமாக, ஆற்றில் உள்ள குடிசார் அமைப்புகளின் இன்றைய தேவைக்கு ஒரு சிறு உதாரணம் பெறுமாறு. யாழ்ப்பாணத்திலிருந்து சிவபூமி அறக்கட்டளை தலைவர் ஆறு திருமுருகன் அவர்கள் மலையக மக்களது இறமையை இழக்க வைக்கக்கூடிய கருத்தான எல்லா கோயில் காணிகளிலும், எல்லா சிதம்பரத்து காணிகளிலும், எல்லா தர்ம காணிகளிலும் மலையக மக்களை குடியேற்றி அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் இங்கு வந்தால் விவசாயம் செழிப்பாகும் என்ற அவசர உணர்வுபூர்வமான கருத்தை வெளியிட தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் ஆதரிக்க சுமந்திரன் தமிழரசு கட்சியின் சார்பில் பாசத்துடன் குடியேற வாருங்கள் என அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் தான் சமநீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் நினைப்பாளருமான அருத்தந்த சக்திவேல் அவர்கள் மனிதாயத்துக்காக பாடுபடும் குடிசார் அமைப்பினை கொண்டிருப்பதால் இயற்கை அனர்த்தங்களை பயன்படுத்தி ஆட்சியாளர்கள் மலையக மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்த எடுக்கும் முயற்சிகளுக்கு எந்த வகையிலும் எவரும் உடமளிக்காது இருப்பதோடு அவர்கள் அரசியல் பாதுகாப்பு மிக எதிர்காலம் கருதி மலையகத்துக்குள்ளேயே அவர்களின் வாழ்வியலை உறுதிப்படுத்த வடக்கு கிழக்கு மலையக மக்கள் ஒன்றுபட்டு மலையக மக்களின் தாயகம் அங்கு சலுகைகளோடு மட்டுமல்ல மண் உரிமையோடு வாழ்வதே அரசியல் கௌரவம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அறிக்கை மூலம் எதிர்வினையாற்ற முடிந்தது என்பதை இலக்கு அனைத்துலக ஈழத்தமிழர்களுக்கும் கவனப்படுத்த விரும்புகின்றது. இந்நேரத்தில் புலம்பெயர் நாடுகளில் ஈழத்தமிழ் இளையவர்கள் தளிரமைப்பின் மூலம் மலையக மக்களின் நாளாந்த வாழ்வை கூடிய விரைவில் அவர்கள் வாழ உதவும் வகையில் திரும்ப உதவக்கூடிய அவசியமான பொருட்களை மலையகத்துக்கு அனுப்ப விரைவாக சேர்த்து வருவது இளைய ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்கு மலையக தமிழர்கள் ஒரே தமிழினத்தின் உறவுகளாகவே பார்க்கின்றனர் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தியுள்ளதையும் இவ்விடத்தை இலக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இவ்வாறு சிங்கள குடியேற்றங்களையும் இயற்கை அனந்த மறுவாழ்வு என்ற போர்வையில் ஈழத்தமிழர் தாய பகுதியில் கட்டமைக்கும் ராஜதந்திர முயற்சிகள் குறித்தும் அனைத்து தமிழர்களையும் உங்கள் குடிசார் அமைப்புகள் வழி தடுத்து நிறுத்த முயற்சிக்குமாறு இலக்களிக்கின்றது. இவற்றை மக்கள் சபையாக நடைமுறைப்படுத்த பொருளாதார பலத்தை மக்களுக்கு அளிக்க வல்ல பலமான பொருளாதார வர்த்தக கட்டமைப்புகளின் அவசியத்தை இவ்விடத்தில் இலக்கு வலியுறுத்த விரும்புகின்றது. இதுதான் ஆசிரிய தலையங்கமாக இருக்கின்றது. ஆசிரிய தலையங்கத்தை எழுதுகின்ற பொழுது மனித உரிமை, இறமை இரண்டையும் இணைத்து எழுத வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது என்றால், இன்றைக்கு உலகினுடைய முக்கிய வல்லரசான அமெரிக்கா மக்களுரிமையை பற்றி எந்த இடத்திலுமே அக்கறை எடுக்காமல் எங்களுக்கு எவ்வாறாக எங்களுடைய தமிழக தேசிய விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்கு மக்களுரிமையை பற்றி எந்த அக்கறையும் எடுக்காமல் மண்ணின் மேல் இன அழிப்பு செய்தது மட்டுமல்ல, அந்த எல்லா உட்கட்டுமானங்களையும் சிதைத்து அழித்து மீளவும் அந்த மக்கள் தன்மானத்துடன் இனமானத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். அதே போல்தான் இன்று காசாவை எடுத்தாலும் சரி, அல்லது வெஸ்ட் பேங்க் எடுத்தாலும் சரி, அல்லது உக்ரைனை எடுத்தாலும் சரி, அங்கெல்லாம் இதே மாதிரியாக மக்களுடைய இறமையை இல்லாமல் அளிக்கக்கூடிய முறையில் அவர்களுக்கு இனங்காணக்கூடிய அச்சத்தை போரினால் ஏற்படுத்தி அதே நேரத்திலே அவர்களுடைய உட்கட்டுமானங்கள் அளிக்கப்படுவதை பார்க்கிறோம். விதமான ஒரு சூழலில் இந்த ராஜதந்திரத்தை கூட, ராஜதந்திரம் என்று சொல்லப்படுற விடயத்தை இன்று தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு சந்தர்ப்பவாத கருவியாக மாற்றிவிட்டார்கள். ஒரு நாள் ரஷ்யாவுடன் பேசுவார்கள், மறுநாள் இஸ்ரேலுடன் பேசுவார்கள், அடுத்த நாள் சீனாவுடன் போய் நிற்பார்கள், அதுக்கு அடுத்த கட்டத்தில் துருக்கியோட போய் நிற்பார்கள், இன்னும் இந்தியாவோட போய் நிற்பார்கள். இப்போ இவ்விதமாக தங்களுடைய தேவைகளுக்கு எது முக்கியமோ அதை செய்விக்கின்ற ஒன்றாக ராஜதந்திர முயற்சிகள் இன்றைக்கு நடக்கின்றன தவிர ஒரு அமைதியை கொண்டு வருகின்ற ஒன்றாகவோ பாதுகாப்பு கொண்டு வருகிற ஒன்றாகவோ உலகத்தில் இல்லை. இப்படியான ஒரு இக்கட்டான சூழலில் ஈழத்தமிழர்கள் இன்னும் அதிக கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம். என்று சொன்னால் இந்த கட்டத்தில் இலங்கைக்கு என்று பார்த்தீர்களா இருந்தால் எல்லா நாடுகளும் உதவி செல்கின்றன, நல்ல விடயம். ஆனால் அங்கு உதவி செல்வதற்கு பின்னால் இருக்கின்ற அவர்களுடைய நோக்குகள் என்ன என்பது அவர்கள் அதை செயற்படுத்தும் போதுதான் தெரியும். அந்த நேரத்திலே அது பெரும்பாலும் எல்லா நாடுகளும் ஆட்சியாளர்களை தங்கள் வசப்படுத்துகின்ற முறையில் தான் செயல்படும் என்பதை
நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதை இப்ப எதிர்வரும் வாரங்களில் கூட திரும்பவும் வடக்கில் பெரிய அளவில் எதிர்பார்த்ததை விட மழை பெய்யலாம் என்கின்ற எச்சரிப்பும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் எங்களுக்குள் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கின்ற போக்களை விடுத்து மக்களை பாதுகாக்கின்ற போக்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்தின் நோக்கம். தன்னாட்சி உரிமை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம். சிங்கள தேசத்தில் இப்பொழுது அவர்களுடைய திட்டம் என்னவென்று சொன்னால் தமிழர்களை ஏக்கிய ராட்சிய என்ற அந்த முறைமைக்குள் கொண்டே முடக்குவது. அதற்கு முழுமையாக ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார் சுமந்திரன் அவர்கள். சமீபத்தில் கூட தமிழ் கட்சிகள் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு முயற்சி கூட எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? சட்டம் தெரிந்தவர்கள் கூட மலையக மக்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வர அவர்களுடைய மண்ணில் அவர்கள் சமத்துவமான குடிகளாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த மனித சமத்துவத்தை கூட கவனத்தில் எடுக்காது பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களை வடக்கு கிழக்கில் குடியேறுங்கள் என்று பாசமன் அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கான வாழ்வு எப்படி பெறப்போகின்றதையும் இன்னொரு சொன்னேன். அதாவது நீங்கள் எங்களுடைய விவசாயத்தை செழிப்படைய செய்வீங்கள். விவசாய ஒரு செயற்பாடுகள் முன்பும் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு முன்னர் இருந்த காலத்தில் எங்களுடைய பகுதியில் காடுகளை திருத்தி தோட்டங்கள் வயல்களாக மாற்றுகின்ற நேரத்திலே மலையக மக்களை கொண்டு அங்கு கூலிகளாக வைத்திருந்த வரலாறுகள் இருக்கின்றன. ஆனபடியினால் அவர்களை அவர்களுடைய மண்ணில் தன்மானத்துடன் இனமானத்துடன் செயற்படுத்துகின்ற அந்த தன்மையை விடுத்து நாங்கள் அவர்களுக்கு உதவுகிறோம் என்கின்ற நிலையில் அவருடைய இருப்பை குலைக்கின்ற செயற்பாட்டை தான் செய்கின்றார். இதே மாதிரி தான் தமிழ் மக்களுடைய இருப்பை குலைக்கின்ற செயற்பாட்டை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலானது நிலத்தில் நிற்காமல் எதுவும் செய்ய முடியாது. இப்போ சில பேர் நிற்கின்றார்கள் மத்திய பிரச்சனைகளை தீர்த்ததற்கு பின்பு நிலம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கலாம். மத்திய பிரச்சனைகளை தீர்க்கின்ற என்ற அந்த போர்வையிலே ஊழல் இல்லாத தன்மையை கொண்டு வருவதற்காக நாடாக ஒன்றுபடுகிறோம். நல்ல விஷயம். அதே போல என்ன சொல்கின்றார்கள், நாங்கள் இயற்கை அனந்தத்தை எதிர்கொள்வதற்கு நாடாக ஒன்று சேருகின்றோம். அதே போல போதைப் பொருள் ஒழிப்பை முன்னெடுப்பதற்கு நாடாக ஒன்று சேர்கின்றோம். இவ்விதமாக நாடாக ஒன்று சேர்கின்றோம் என்று சொல்வதை வரவேற்கின்றோம். ஆனால் அந்த நாடு என்பதற்குள் ஒவ்வொரு தேச இனங்களுக்கான சிங்கள தேச இனம், தமிழ் தேச இனம் என்று 2 இனங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கான சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறீர்களா? அதே போல எங்களிடத்துல வர்த்தக ரீதியாக இலங்கை தீவினுடைய வளர்ச்சிக்கு மிகச் சிறந்த முறையில் உதவிய முஸ்லிம் மக்கள் குடிகளாக இருக்கின்றார்கள். அதே மாதிரியாக மலையாக இருந்த பெருந்தோட்ட பகுதியை தங்களுடைய உதிரத்தையே உழைப்பாக மாற்றி இலங்கை தீவினுடைய பொருளாதார மையமாக மட்டுமல்ல உலகினுடைய பெருந்தோட்ட பொருளாதார மையமாக மாற்றிய மக்கள் குடிகளாக அங்கே இருக்கின்றார்கள். அங்கு மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் தமிழகத்திலே இருந்து நாட்டு செட்டிகள் இலங்கையினுடைய வங்கி இல்லாத காலத்திலே இலங்கையினுடைய வங்கிகளாக தனி நிலையிலேயே செயற்பட்டு இலங்கையினுடைய வங்கித்துறையை வளர்த்தார். அதே போல முஸ்லிம் மக்கள் அந்த நேரத்திலே வந்தவர்கள் கடல்சார் பொருளாதாரத்தில் கப்பல்கள் ஓட்டுகின்ற மிகப்பெரிய கப்பல்களை வாங்கி ஓட்டுகின்ற சொந்த கப்பல் கொம்பனிகளை வைத்து ஓட்டுகின்ற தன்மையை வெளிப்படுத்தியால்தான் சிதம்பரம் அவர்கள் சிதம்பரம் பிள்ளைகள் கப்பல் ஓட்டிய பொழுது கூட கொழும்பில் வந்துதான் கப்பலை வேண்டி சென்று ஓட்டினர். ஆகவே எல்லாரும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, அந்த நாட்டினுடைய எழுச்சிக்கு பங்களித்திருக்கின்றார்கள். இந்த உண்மைகள் உணர்ந்து நீங்கள் அந்தந்த மக்களுடைய பின்னணியிலே இப்ப வடக்கு கிழக்கு ஜாழ்ப்பாண அரசிலும் பன்னி அரசிலும் இருந்த நிலப்பிரவை கொண்டது, அதை நீங்கள் முன்னேற்றுங்கள். அதே மாதிரி நீங்கள் கோட்டை கண்டி ஆட்சியின் கீழ் இருந்த நிலப்பரப்பை கொண்ட சிங்கள தேச மக்கள் நீங்கள் உங்கள் பரப்பை முன்னேற்றுங்கள், மக்களை முன்னேற்றுங்கள். இலங்கை தீவை வெளியார் தாக்கினால் அல்லது இலங்கை தீவு பெரும் பொருளாதார சிக்கலுக்குள் வந்தால் எல்லோருமாக இணைந்து நின்று நாங்கள் அதற்கான எதிர்வினையை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்றுதான் எப்பொழுதுமே கூறி வருகின்றார்கள் தமிழர்கள். ஆனால் அதை தமிழர்கள் பிரிவினை கேட்கின்றார்கள். தமிழர்கள் பயங்கரவாதிகள், தமிழர்கள் இந்த நாட்டுக்கு மேல் பற்றில்லாதவர்கள், இப்படியெல்லாம் கூறிக்கொண்டு வரலாற்றையை மறைத்துக் கொண்டு வாழ்கின்ற அந்த தன்மைக்கு நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இவ்வளவு காலத்துக்கு? அந்த வகையில் நாட்டினுடைய குடிகளாக இருப்பதா இருந்தால் அந்த குடிகளுக்கு பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சி அந்த நாடு கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால்
அவர்கள் தங்களுக்கான நாட்டை அமைத்து போகின்ற இயல்பான தன்னாட்சி உரிமையை கொண்டிருக்கின்றார்கள் என்பது உலக வழக்கம். ஆகவே இந்த உண்மைகளை மறந்து நாங்களும் கூட ஏதோ இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு தாருங்கள். அடிக்கடி அவருடைய ஆய்வுகள் கூறுவார், உங்களுக்கு கருப்பு தருவார்கள், அரிசி தருவார்கள், நீங்க காய்ச்சி சாப்பிட்டு படுக்கலாம், அதுல ஒரு பிரச்சனை இல்லை, சரியா? ஆனால் நாளைக்கு நீ அரிசியும் பருப்பும் பெறுறதுக்கு நான் சொன்னபடியெல்லாம் செய்யாவிட்டால் உனக்கு அரிசியும் பருப்பும் இல்லை என்னைக்கெல்லாம் இருக்க பிரச்சனை. அதுதான் அடிமைத்தனம் என்று சொல்ல. அல்லது உன்னுடைய நீயோ அல்லது உன்னுடைய சந்ததியோ உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி வாழ முடியாது, திறமைக்கான கூலியை பெற முடியாது, திறமைக்கான வேலையை பெற முடியாது இன்னைக்கெல்லாம் இருக்க பிரச்சனை. இந்த அபாயத்துக்காகத்தான் நாங்கள் சொல்கின்றோம், இது இந்த எதிர்கால தயவு செய்து குறுகிய காலத்தையும் எதிர்காலத்தையும் திட்டமிட்டு செய்யுங்கள். நாளைக்கு அரசியல் வாக்கெடுப்பதற்காக நீங்கள் எதையுமே செய்யாதீர்கள். அந்த வேலையை எல்லாம் செய்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நேரத்தில் என்றால் இப்பொழுது ஒரு இயற்கையானந்தம் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் மக்களுக்கு மக்கள் உதவ வேண்டிய நேரம், தேவைகள் நிறைய இருக்கிற நேரம், மனிதாயம் போற்றப்பட வேண்டிய நேரம். இங்கு வந்து தமிழர் உண்டோ, சிங்களவர் உண்டோ, முஸ்லிம்கள் உண்டோ, மலையாளத்தவர் உண்டோ, உள்ளவர் உண்டோ, இல்லாதவர் உண்டோ, படித்தவர் உண்டோ, படிக்காதவர் உண்டோ எல்லாம் பார்க்க கூடாத நேரம். அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த தன்மைகளை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த அரசியலில் நீங்கள் பௌத்தத்துக்கும் சிங்களத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதன்மையை நீக்குங்கள். எல்லா மக்களுக்கும் சமத்துவமான, சகோதரத்துவமான, சுதந்திரமான முறைமையில கொண்டு வாருங்கள். அதே போல எல்லாருக்குமான நீதி, எல்லாரும் சட்டவாக்கத்திலே பங்கு பெற்றக்கூடிய முறைமை, எல்லாரும் சட்ட அமுலாக்கத்திலே நீதியை பெறக்கூடிய முறைமை, பொருளாதாரத்திலே எல்லாரும் பங்கு பெற்றக்கூடிய முறைமை, அப்படி நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால்தான் ஜனநாயகத்திலே எல்லாரும் பங்கு பெற்ற நிலை வரும். இல்லை என்று சொன்னால் இன்றிருக்கின்ற இந்த நிலை இப்பொழுது இன்னும் மோசமாக போகின்றது. இந்த இயற்கை அனந்தங்களுக்கும் போருக்கும் நடுவிலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக உலக வாழ்க்கை மாறிவிட்டது. இன்றைக்கு வெனிசுலாவிலே கடலிலே போய்கொண்டிருக்கின்ற கப்பல்களை இழுத்துச் செல்கின்றார்கள். யாராலுமே எதுவும் செய்ய முடியாது இருக்கின்றது. அதே போன்றுதான் காசாவை தாங்கள் நினைத்த மாதிரியாக மாற்றியமைக்கிறதுக்கு வலிக்கின்றார்கள். மக்களை பற்றி அக்கறை இல்லை. உக்ரைன்லேயே இன்றைக்கும் உக்ரைன் தலைவர், உக்ரைனுடைய அரச தலைவர் தெளிவாக கூறினார், நாங்கள் எந்த ஒரு நிலப்பரப்பையும் இழந்து நாங்கள் எந்த ஒரு அமைதி முயற்சிக்கும் வருவதற்கு ஆயத்தம் இல்லை என்று சொல்லி. வல்லாண்மை நாடுகள் எதை கேட்கின்றதோ அதை செய்விக்கின்ற தன்மை கொண்டதுதான் இந்த உலக அரசியல் மாறிவிட்டது. இத்தகைய சூழலில் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த வல்லாண்மைகளுக்கும் இந்த மேலாண்மைகளுக்கும் பின்னால் நின்று நாளைய உலகில் ஈழத்தமிழர்கள் ஒரு கொத்தடிமைகளாக வாழ்கின்ற நிலையை உருவாக்கப் போகின்றோமா, அல்லது தன்மான இனமானத்துக்காகத்தான் இவ்வளவு ஆயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை அர்ப்பணித்தார்கள் என்ற அந்த தன்மையுடன் நாங்கள் மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க போன்றோமா? இதுதான் இருக்கின்ற கேள்வி. உண்மைதான் மாஸ்டர், நல்ல ஒரு கேள்வி. அந்த கேள்வியை எங்களுடைய மக்கள் மீண்டும் மீண்டும் தங்கள் கேட்க வேண்டும். கேட்டால்தான் அதற்கான ஒரு வழியை வகுப்பதற்கு, பாதையை அமைப்பதற்கு உதவி செய்யலாம் என்று கூறிக்கொண்டு நன்றி மாஸ்டர். அரசோகளே, மாஸ்டருடைய அந்த தலையங்கத்தில் ஆறு திருமுருகன் அவர்கள் மலைய மக்களுடைய இறமையை இழக்க வைக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் மாஸ்டர் கூறும் பொழுது ஈழத்தமிழர்களுடைய இறமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு சுதந்திரன் அவர்கள் கூறுகிறார், மலைய மக்களுக்கு மாங்கோ வடக்கு கிழக்கு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்தியா எப்படி கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநரை மாற்றி விடுவது. இப்பொழுது செய்தியை பார்த்தீர்கள் என்றால் ஜீவன் தொண்டுமானவர்கள் அங்கே சீதாராமன் அவர்களை இந்தியாவில் சந்தித்து, இது தமிழரை பொறுத்தமட்டில் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். நீங்கள் இது வெறுமனவே இந்த அனர்த்தத்தின் காரணத்தினால் வடக்கு கிழக்கு போய் வாழுங்கள், அங்கே இருங்கள் என்று சொல்லி இவர்கள் கூறுகின்ற கதை, அது அனர்த்தம் மட்டும்தானா, அல்லது இதை விட ஆழமாக ஒரு நோக்கத்தோடு, வேறு ஒரு நோக்கத்தோடு இது செயல்படுகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையில் இது ஒரு அனர்த்தம் என்று இல்லை. இப்ப அரசியல் மாஸ்டர் சொன்னது மாதிரி அரசியல் பின்புலத்துடன் தான் இடம்பெறுகிறது. சரி, சுனாமி அடிச்சு 30,000 பேர் இறந்தார்கள். கரையோரத்தில் இருந்தவர்கள் எல்லாத்தையும் கொண்டு நடுவில் இருத்தி போட்டீங்களா? இல்ல, அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். இந்த அனர்த்தம் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். இப்ப மலையகத்துல 200வது ஆண்டை கொண்டாடினார்கள். நிர்மலா சீதாராமன் கூட வந்திருந்தார். அப்ப ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேல் அங்கு இருந்த மக்கள்
அது அந்த இடத்தை மெதுவாக இதே ஒரு சாட்டாக நீங்கள் அவர்களை வெளியே எடுத்து விட்டால் அந்த இடம் சிங்களம் கைப்பற்றி விடும். அப்ப மெல்ல மெல்ல தமிழற்ற இடம் குறுகி கொண்டே போகின்றது. இந்தியா முதலில் மலையகத்தை தான் குறி வைத்திருந்தது. எனவேதான் நிர்மலா சீதாராமன் கூட வந்திருந்தார் மலையகத்தில் 200வது. ஆனால் அது இந்தியாவால் முடியாது போய்விட்டது. இப்போது என்ன, இப்ப வடக்கில் இருக்கிற மீனவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த 25,000 குடும்பம் யாழ் மாவட்டத்துல மட்டும் அதுகளே வாழ வழி இல்லாம இருக்குது. நீங்கள் என்ன இங்க கொண்டு வந்து வச்சுட்டு என்ன தொழில் இருக்கு அதுகளுக்கு? பெரிய ஃபேக்டரிகள் இருக்கா அல்லது தொழிற்சாலைகள் இருக்கா? என்ன வேலை அதுகள் செய்கிறது? மற்றது புலம்பெயர் தேசத்து மக்களுடைய வீடு என்று சொன்னால் தனியார் காணிகளை நீங்கள் உங்களோட எண்ணத்துக்கு அபகரிக்கலாம் என்று சொன்னால் இதுல எங்க ஜனநாயகம்? நீங்கள் எல்லாரும் ஜனநாயக அரசியல் சட்டங்கள் படிச்சுத்தானே இதுக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப ஒரு அனர்த்தம் வந்தவுடன் அந்த மக்களை கொண்டு வந்து இன்னொரு இருத்துவது என்பது இது அனர்த்தத்துக்கானது இல்லை. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்கின்றது. இலங்கை அரசு முற்று முழுதாக மலையகத்தையும் கைப்பற்ற போறது. இப்ப மேற்கு கரையிலிருந்து பலஸ்தீன மக்களை அகற்றணும் என்று சொல்லுகிறார்களே, அல்லது காசாவில இருந்து, அதே போலதான் இப்ப மலையகத்திலிருந்து அகற்ற போகணும் என்று இலங்கை அரசு சொல்கின்றது. அதற்கு தமிழ் அமைப்புகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் துணை போவதுதான் இவ்வளவு பெரிய மூடர்களை எல்லாம் இவர்கள் அந்த அரசியலில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு தமிழர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பாடமாக இருக்கும். என்னென்று சொன்னால் பின்விளைவு எதையுமே யோசிக்கவில்லை. எதிரி என்ன நினைக்கிறான் தெரியவில்லை, ஏன் இதை செய்ய போகிறான் தெரியவில்லை, இதற்கு பின்னால் எவ்வளவு பாரதூரமான விளைவுகள் இருக்க போதுன்னு தெரியவில்லை. புலம்பெயர் தேசத்திலிருந்து பலர் கூறியிருக்கிறார்கள் நல்ல விடயம் என்று சொல்லி. இப்ப இது இனி யாழ்ப்பாணத்தில் ஒரு வெள்ளம் வந்து அவை எங்க கொண்டு போறது? இந்தியா அப்படி தமிழ்நாட்டுக்கு போடணுமா? இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப என்னென்று சொன்னால் அங்குள்ள மக்களுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருவர் கூறினார், மலையகத்துல எத்தனையோ தேவாலயங்களை கட்டினார் இங்க இருக்கிறவர். இங்க இருந்து போய் யாழ்ப்பாணத்துல கோபுரங்கள், கோயில்கள், பள்ளியல், மடப்பள்ளியல் இதுகள்லாம் கட்டினார். ஆறாவது மதகு கட்டினீங்களா, குளம் கட்டினீங்களா, பாலம் கட்டினீங்களா? இல்ல. அப்ப மலையாளத்துல நீங்கள் இதுகளை அந்த மக்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கு நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நாட்டின் நீர் வடிகால் அமைப்பு முறை, குளங்கள், நீர்ப்பாசனம், இதுகள் தான் முக்கியமானது ஒரு நாட்டை பலப்படுத்துவதற்கு. ஆனால் அதுகள் கட்டினா உங்களை வெளியில் தெரியாது. ஒரு கும்பாபிஷேகம் கட்டி பாருங்கள், உங்களுக்கு கிரேன்ல நீங்கள் மேல ஏறி கோபுரத்துல பால் ஊத்துறத காட்டுவார் யூடியூப்ல. ஐயர் உங்களுக்கு தலப்பா கட்டுவார், அரிசி எறிவார். அதுதானே வேணும், அது மட்டும்தான் வேணும். அப்ப இப்படியான ஒரு இனத்தை வச்சுக்கொண்டு அந்த இனத்தை இன்றைக்கு ஒரு தலைவர் எந்த இனத்துக்காக போராடினாரோ அதுல ஒரு 25,000 குடும்பம் யாழ்ப்பாணத்துல நடு வீதியில நின்று போராடுது. இந்தியா அந்த தங்களுக்கு வாழ வழியை விடுவோம். ஒரு 25,000 குடும்பம் என்றால் கிட்டத்தட்ட 1,00,000 பேர், 4 பேர் என்று போட்டார். யாழ் மாவட்டத்தில் 1,00,000 பேர் மிகப்பெரிய ஒரு சனத்தம். ஆனால் அது இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் இங்க இருக்கிறவர்களுக்கு அது கண்ணுக்கு தெரியவில்லை. நீங்கள் இதுவரையில் நாங்கள் இந்த ரேடியோவில் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா பேசிக்கொண்டு வர, இதுவரையில் யாராவது புலம்பெயர் தேசத்தில் நடவடிக்கை இது தொடர்பாக கருத்து தெரிவிச்ச நீங்கள் கேட்டிருக்கீங்க? காசாவை தொடர்பாக எவ்வாறு புலம்பெயர் தேசத்துல பேசாமல் இருக்கிறார்களோ அதே போலதான் இந்த மீனவர் தொடர்பாகவும் பேசாமல் இருக்க. போலி என்று தெரியுதல்லோ, எல்லா அமைப்புகளும் போலியானவை என்று தெரியுதல்லோ. அந்த தலைவனுக்காக என்று சொல்வது கூட போலி என்று தெரியுதல்லோ. நீங்கள் தலைவருக்காக என்று சொன்னால் அந்த தலைவர் நேசித்த மக்களையே நீங்கள் நேசித்திருக்க வேண்டும். அப்ப இப்ப மலையக மக்களையும் தலைவர் நேசித்தார். ஆனால் அவர்களை அந்த இடத்தில் வைத்து தான் நேசித்தார். என் தலைவருக்கு அப்ப தெரியாது கூட்டி வந்து ஜவர்னியில வச்சிருக்கணும் அல்லது யாழ்ப்பாணத்துல வச்சிருக்கணும். அது அந்த இடத்துக்குரிய மக்கள் நெய்தல், முல்லை, பாலை என்று சொல்லி அந்தந்த பிரதேசங்களுக்குரிய மக்களாகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்.
முதலாவது அரசியல் என்னும் போது மக்களின் பூகோள நிலைமை தெரிய வேண்டும், அவர்களுடைய வாழ்விடம் தெரிய வேண்டும், அவையின் ஹேபிட்டாட் தெரிய வேண்டும். எதுவுமே இல்லாமல் பாக்கி வந்தபடி பேசுவது ஒரு அரசியலாக போய்விட்டது. உண்மைதான் நீங்கள் கூறுவது, இதுதான் இந்த நிலைமை. நன்றி அரசர்களே. மாஸ்டர், நேற்றைய தினமும் இப்ப அரசர்கள் கூறியிருந்தார், மீனவர்கள் போராடி இருக்கின்ற அந்த விடயம் கூறும் பொழுது, மாஸ்டர், இந்தியா என்ன காரணத்துக்காக, உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் 2 முக்கியமான பொருளாதார வளம் பெறக்கூடிய துறைகள் இருக்கின்றது. ஒன்று மீன்பிடித்துறை, அடுத்ததாக விவசாயம். இந்த உலகத்திலேயே 4வது பெரிய பொருளாதாரத்தில் முன்னிலையில் நிற்கின்ற இந்தியா ஏன் இந்த ஈழத்தமிழர்களுடைய அந்த ஒரு சிறிய வாழ்வாதாரத்தை சுரண்டுவதற்கு என்ற நோக்கம்? இது தொடர்பாக நடுவண் அரசுக்கு எந்த கரிசனையும் இல்லையா? இந்த பிரச்சனை என்பது கடல் எல்லைகள் ஒன்றோடொன்று பொருந்துகின்ற ஒரு இயற்கை தன்மையை கொண்டிருக்கிறதால் ஏற்படுகின்ற பிரச்சனை. உண்மையில் பிரித்தானியா காலனித்துவ ஆட்சியில இருந்து தான் உருவாக்கிய சிலோன் என்கின்ற அரசாங்கத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்க முற்பட்ட பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் மலைய தமிழர்களுடைய திறமையை உறுதி செய்யக்கூடிய முறையிலே மலையகத்துக்கு சென்று, நீங்கள் இங்கு பல நூற்றாண்டுகளாக இருக்கின்றீர்கள், அப்பொழுது அவர் போய்களே நூற்றாண்டுக்கு மேல வந்து விட்டது, நீங்க உங்களுக்கு டிஃபெக்டிவ் ஸ்டேட்ஸ், அதாவது நடைமுறை அரசு தகுதி இருக்கின்றது, நீங்கள் தெஜூர் ஸ்டேட்டை, அதாவது சட்டபூர்வமான அரசுரிமை உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள் சொல்லி கூறினார். அதன் பின்னர் இந்தியா அவர்கள் விடயத்திலே அக்கறையாக செயற்பட்டது. ஆனால் இந்த கடல் எல்லை பொருந்துகின்ற பிரச்சனை வந்த பொழுது நரித்தந்திரமாக சிங்கள தலைமைகள் கூறின, நாங்கள் உங்களுடைய நீங்கள் போடுகின்ற கடல் எல்லையை நாங்கள் எதிர்க்காமல் இருக்கின்றோம், ஐக்கிய நாடு சபையில் நீங்கள் மலைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதை எங்களுடன் விட்டுவிடுங்கள். அதான் நடந்தது. அப்ப மலைய மக்கள் இந்த கடல் எல்லையால் தான் பாதிக்கப்பட்டார்கள், அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். சரியா? இந்த கடல்களால அந்த மலைய மக்களுடைய வரலாறு என்பது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மட்டுமில்ல, பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்திய ஒரு வரலாறு. பிரித்தானியா உலகத்திலே வல்லரசாக வருவதற்கான அந்த தளத்தை ஆரம்பத்திலே உருவாக்கியது இந்த பெருந்தோட்ட பொருளாதார பணப்பயிர் என்று சொல்லப்பட்ட தேயிலை, ரப்பர், கோப்பி, கொக்கோ. இதுதான் உண்மை. அதாலதான் நாங்கள் பிரித்தானியா அரசிடம் உங்களுக்கான கடமை இருக்குன்னு சொல்கின்றோம். மக்களுடைய உழைப்பினுடைய வருமானத்தை பெற்றது பிரித்தானிய அரசாங்கம். அப்படி இருக்கின்ற பொழுது பிரித்தானிய அரசாங்கம் அதற்குரிய அந்த தன்மையை செய்யாது மலைய மக்களுடைய பிரச்சனையை அப்படியே இலங்கையிடத்தில் கொடுக்கின்ற பொழுது ஜவஹர்லால் நேரு அதை எதிர்க்க முடியாது, இந்த கடல் எல்லை பிரச்சனைகள் மௌனமானார் என்பதுதான் வரலாறு. அதே மாதிரிதான் எங்களுடைய இலங்கை வானொலி தன்னுடைய வர்த்தக சேவைகளை ஆரம்பித்த பொழுது வானெல்லை பொருந்துகின்றது. வானெல்லை பொருந்துகின்ற காரணத்தினால் தென்னிந்திய கரையில இருந்த மாநிலங்கள் எல்லாம் இலங்கை வானொலியினுடைய நிகழ்ச்சிகளைத்தான், வர்த்தக நிகழ்ச்சிகளை அதிக அளவில் பார்த்து அதற்கு தான் அதிக வருமானத்தை கொடுக்க தொடங்கினார்கள். அப்படியான நேரத்திலையும் அதனை விட்டு திரும்படி கேட்டு அந்த வர்த்தக நலனுக்காக வேண்டி ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையும் சரி, மலைய மக்களுடைய பிரச்சனையும் சரி இந்தியா கவனத்தில் எடுக்காவிட்டு என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. அவ்விதம்தான் இப்பொழுதும் கூட இந்த கடல் மீன்பிடி பிரச்சனையில் தமிழக அரசாங்கம் கூட தமிழக மீனவர்களை எத்தனையோ முறை ஸ்ரீலங்கா கடற்படை சுட்டு கொன்றித்தது என்று கூட கோரிக்கைகளை விடுத்தார்கள். ஆனால் எதுவுமே அக்கறை எடுக்கவில்லை. அது காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தென்னிந்திய கரையில் மீன் பெரும் பெரும் வள்ளங்களை, பெரும் பெரும் கப்பல்களை வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்தந்த கட்சிகளுக்கு இதில் வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை பணமாகவோ பொருளாகவோ கொடுக்கின்றார்கள். ஆன காரணத்தினால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கட்சிகளுக்கு இதிலிருந்து வருமானம் பெறுகின்ற காரணத்தினால் மௌனமாக இருக்கின்றார்கள். இப்ப இப்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கு திட்டமிட்ட ஒரு செயலாக பார்க்கிறீர்களா? இது ஒரு வகையான ஊழல்.
சரியா சொல்ல போனால் இப்ப ஊழலை ஒழிப்போம் என்ற அனுரக்க சிந்திக்க வேண்டும். எங்க ஊழல் இருக்கின்றது. இப்ப இங்க பார்த்தீர்களா இருந்தால் இங்கு பிரித்தானியாவுடைய வரசொல திட்டமா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய வரசொல திட்டமா இருந்தாலும் சரி, மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், என்ன இருக்கின்றார்கள், பில்லியன் கணக்குல சொத்து வைத்திருக்கிறவர்களுக்கு வரிகளை குறைத்து உடல் உதிரத்தை உழைப்பாக்குறவர்களுக்கு வரிகளை கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். அது இப்பொழுது எல்லா இடத்திலும் பிரச்சனை வருகின்றது. இதே போல்தான் அங்கு என்ன நடக்கிறான்னு சொன்னால், இந்த பெருமுதலாளிமார் வாழ்வதற்கு இந்த கடல்ல மீன் பிடிக்கின்ற இந்த மீனவர்களுக்கு அந்த மீனுடைய வருமானம் போவதில்லை. அதை அரசும் ஒரு முறை தெளிவாக கூறினார். அப்படி எங்கட கடல்ல இருந்து மீன் பிடிக்கிற வருமானம் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிற மீனவர்கள் சென்றிருந்தால் இன்றைக்கு தென்னிந்திய கரை முழுவதும் மிகுந்த செல்வாக்கு மிகுந்த மக்கள் வாழ்கிற இடமா இருந்திருக்கும். அதாவது அங்கேயும் உழைப்பின் சுரண்டலும் இருக்கிறது. எங்களுக்கு உற்பத்தியின் சுரண்டல் நடத்தப்படுவது போல உழைப்பின் சுரண்டலும் இருக்கின்றது. அதாவது இந்த இடத்தில் உண்மையில் இந்த இடத்துல அக்கறை காட்ட வேண்டியது உலகத்திலே சுரண்டலற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கைகளை வைத்திருக்கிற நாடுகள் இதில் அக்கறை காட்ட வேண்டும். அப்படி அக்கறை காட்டினால்தான் எவ்விதமாக இன்றைக்கு மலையக தமிழருடைய இன்றைய வளர்ச்சி என்பது அவர்களே கூறிய விடயம். உலகத்திலே இருக்கின்ற தொழிற்சங்கங்களும் உலகத்திலே தொழிலாளர்கள் ஒடுக்கப்படக்கூடாது என்கின்ற தன்மையை கொண்டிருந்த அனைத்துலக செயற்பாட்டாளர்களும் தான் மலைய மக்களுடைய உரிமையை பாதுகாத்தார்கள். ஈழத்தமிழர்களும் பாதுகாக்கவில்லை, தமிழக தமிழர்களும் பாதுகாக்கவில்லை, இந்திய அரசாங்கமும் பாதுகாக்கவில்லை. இதுதான் நடைமுறை. ஆகவே இந்த பிரச்சனை உலக மட்டத்திலே பேசப்பட வேண்டிய பிரச்சனை. உலக மட்டத்திலே பேசப்பட்டு ஆனா எங்கட அரசியல்வாதிகளோ யாருமே இந்த விஷயத்துல எந்தவித அக்கறையும் இல்லாமல், அது மக்களுடைய பிரச்சனை தான், அது கடல்சார் பிரச்சனை தான். எங்க பொருள் சேர்ந்தால் அது முதலாளிகளுக்கு வளமாகிறது. ஆனால் அங்கு சேதம் ஏற்பட்டால் இரண்டு பக்கத்திலும் மீனவர்களுக்குத்தான் பாதிப்பு ஏற்படுகிறது. இங்கும் மீனவர்களுக்குத்தான், அங்கும் மீனவர்களுக்கு தான். அதனால இந்த இரு பக்கத்தை மீனவர்களை ஒன்றிணைத்து பேச விடுங்கள் என்று கேட்டால் யாருமே செய்கின்றார்கள் இல்லை. இந்த விடயத்திலே கத்தோலிக்க திருச்சபைக்கு கூட பிரச்சனை இருக்கின்றது. என்றால் இந்த மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் குறிப்பிட்ட அளவு மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். இருபக்கத்து கிறிஸ்தவ சபைகளும் இணைந்து இந்த மக்களிடத்தில் இருத்தி அவர்களுக்கான உண்மையான பிரச்சனைகளை விளக்கி ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இந்த பிரச்சனையை முடிய கொண்டு வரலாம். ஆனா யாருமே அக்கறையற்றவர்களா இருக்கிறதுனால அவர்கள் ஏழைகள் என்றபடியால அக்கறையற்றவர்களா இருக்கின்றார்கள். எப்படி செய்தாலும் கடைசியா சொல்ற மாதிரி போய் கூலிக்கு வேலை செய்வார்கள் என்ற அந்த தன்மை, இது ஒரு உலக பிரச்சனை, இது சாதாரண பிரச்சனை அல்ல. அது மட்டும் இல்ல, அந்த கடலில் சிங்கள அரசாங்கம் அந்த கடலிலிருந்து நிறைய வளத்தை பெறுகிறது. இந்திய அரசாங்கம் அந்த கடலில் நிறைய வளத்தை பெறுகின்றது. ஆனால் அந்த கடற்கரை ஒருத்து மக்களை சிங்கள அரசாங்கமும் பாதுகாத்தது கிடையாது, இந்திய அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது. இதுதான் சிக்கலான நிலை. விவிதமான நேரத்தில் தான் உலகத்தினுடைய தலையீடு தேவையா இருக்கு. இதுகளெல்லாம் உலகத்துக்கு வராமல் இருக்கிற காரணம் குடிசார் அமைப்புகள் இல்லை. முந்தி என்றால் மீனவர்களுடைய சங்கங்கள் இருந்தது, மக்களுடைய சங்கங்கள் இருந்தது, சனசமூக நிலையங்கள் இருந்தது. இன்று அதனால்தான் திருப்பி சொல்றோம், குடிசார் அமைப்புகளை உருவாக்குவதும் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்குவதும் இவற்றை விளக்கக்கூடிய கருத்தரங்களும் விளக்கக்கூடிய மாநாடுகளை அமைப்பதும் தான் உண்மையை வெளியே கொண்டு வரும், தேவையை வெளியே கொண்டு வரும். அதை விட்டு போட்டு நாங்கள் 4 பேர் இருந்து கூடியிருந்து கதைக்கலாம் இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் ஒவ்வொரு நாடு இருக்கிறது, ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒவ்வொரு நாடு இருக்கிறது. அப்ப இந்த ஒருமைப்பாட்டை தொடர்பாக நீங்கள் அடிக்கடி கூறும் பொழுது இப்படி இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை இல்லை. அங்கதான் நாங்கள் பிளவுகிறோம். என்னன்னு சொன்னால், மக்களுக்கு நாங்கள் செய்தியை சொல்லணும். இன்றைக்கு பலஸ்தீன மக்களுக்காக இந்த லண்டன் தலைநகரத்திலே நடைபெறுகின்ற போராட்டங்களில் எத்தனை பலஸ்தீனர்கள் அல்லாதவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள்? இதுதான் முக்கியமான விடயம். எத்தனை பலஸ்தீன அல்லாதவர்கள் பங்கு பெற்றார்கள் என்றால், அந்த பேரணிகளில் கிட்டத்தட்ட 85-90% மக்கள் பலஸ்தீனர் அல்லாதவர்கள் தான். வேணுமென்றால் யாரும் பாருங்க. எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய எந்த பேரணிகளை யார் ஒழுங்கு செய்தாலும் அங்கு அந்த பேரணியை ஒழுங்கு செய்கின்ற அமைப்பினை சேர்ந்தவர்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கு நிற்பார்கள். ஆனால் யாராவது பிரித்தானிய மக்கள் அங்கு கலந்து கொள்கின்றார்களா? ஆப்பிரிக்க மக்கள் அங்கே கலந்து கொள்கிறார்களா? சீன மக்கள் அங்கே கலந்து கொள்கின்றார்களா? ஆனால் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்கேயோ இருக்கிற பலஸ்தீனத்துக்காக
எத்தனையோ சிறுவர்கள்ல இருந்து முதியவர்கள் வரை, படித்தவர்கள்ல இருந்து தொழிலாளர்கள் வரை அத்தனை பேரும் போய் அங்கே படுத்திருக்கிறான். அப்ப அவர்களுக்கு பிரச்சனை தெரியணுமா? அரசு கதைக்கு சொன்னார், பிரான்ஸ்ல இருந்து ஒரு MP வந்திருந்தார். அவர் சொல்றார், உங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாது, சர்வதேச சமூகத்துக்கு தெரியாட்டிக்கு எப்படி நீங்கள் இந்த பேரணிகளுக்கு நீங்கள் அவர்களை அழைப்பீர்கள்? இந்த விடயத்தில் தான் எங்களுடைய பிரச்சனைகளை உலகுக்கு வெளிக்கொண்டு வந்தது தேசிய தலைவர் அவர்களுடைய விருப்பின் பேரில் உருவாக்கப்பட்ட வானொலி என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்த வானொலி இருந்த காலத்திலேயும் அந்த பின்னணியிலே அன்றைக்கு இருந்த கணினி சமூக வலைத்தளங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சியடையாத நிலையிலேயும் அன்றைக்கு இருந்த வளர்ச்சிகளையும் பயன்படுத்தித்தான் அங்கு நடந்து கொண்டிருந்த விடயங்களை உடனடியாக உலகத்துக்கு வழங்கக்கூடியதாக இருந்தது. அதனால்தான் முதல் அடியாக புலத்திலே இருந்த ஊடகம் உடைக்கப்பட்டது. அடுத்த கட்டத்தில் மக்களுக்கு அறிவூட்டக்கூடியது கல்வி. புலத்திலே ஒரு அணியில் இருந்த கல்வி உடைக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு நாங்கள் பலியாகின்றோம். நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை, ஆனால் விளைவை சொல்லுகின்றோம். இதுக்கு நாங்கள் பலியாகின்றோம். அப்படி பலியாகின்ற பொழுது உங்களுக்கு அறிவூட்டுவதற்கான கல்வித்தலமும் இல்லை, உங்களுக்கு மக்கள் மேம்படுத்துவதற்கான ஊடகத்தலமும் இல்லை. நாங்கள் சிறிய சிறிய ஊடகங்கள் நடத்தலாம், இல்லாண்டு இல்லை. இப்ப எங்களுடைய ஊடகங்கள் கூட உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதிலேயே பணியாற்றியவர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் 50,000 பேர் 75,000 பேர் பார்த்த காலங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு எந்த ஒரு ஊடகம் இனி இல்லைன்னு மிக மிக கஷ்டப்பட்டாலும் 5,000 தாண்டுவது கஷ்டம். அந்த நிலை என்னென்று உருவானது? என்னென்று மக்களுக்குமே ஊடகத்துக்கு நம்பிக்கை இல்லாத போனது? என்னென்று கல்வி இந்த மாதிரி சிதறடிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. ஒரே வரலாற்றை, ஒரே மாதிரியான வாழ்வியலை வெளிப்படுத்த வேண்டிய கல்வி சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு சிக்கலான நிலையில் இருக்கின்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் குடிசார் அமைப்புகளையும் பொருளாதார கட்டமைப்புகளையும் உருவாக்கவில்லை. பொருளாதார கட்டமைப்புகள் குடிசார் அமைப்புகள் இயங்குறதுக்கான பலம், குடிசார் அமைப்புகள் மக்களுடைய தேவையை வெளிப்படுத்துறதுக்கான தளம். இந்த ரெண்டும் இணைகின்ற பொழுது தேசிய தலைவர் அவர்கள் அந்த போராட்ட சூழலும் கூட ஒவ்வொன்றையும் உருவாக்கினாரா இல்லையா? நூலகத்தை அவர்கள் உருவாக்கவில்லையா? கல்வி திட்டமிட்டு உருவாக்கவில்லையா? மீனவர்களுக்கான பலத்தை அளிக்க, அதுவும் கடலில மிகப்பெரிய தடை இருந்த கட்டங்கள், 28 கட்டமைப்புகள் இருந்த என்று கூறினார்கள். தான் கட்டமைப்புகள் உருவாமல் நாடு என்பது அரசியலால் கொண்டு நடத்தப்படுவது இல்லை. நாட்டினுடைய தன்மை அரசு. இன்றைக்கு அனுரகுமார திசுநாயக்கவுடைய தேசிய மக்கள் சக்தி எடுத்தால் அவர்கள் 10-15 ஆண்டுகளாக சிங்கள மக்களோடு அவர்களுடைய கட்டமைப்புகளோடு நெருங்கி பழகின காரணத்தினால்தான் இன்றைக்கு சிங்கள முதலாளித்துவத்தால் இன்றைக்கும் அவர்களை அசைக்க முடியாமல் இருக்கின்றது. அவர்களுடைய பலம் அடிமட்டத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பலம் அடிமட்டத்துக்கு போக முடியாத நிலையில் இருக்கின்றோம். இது லெனின் கூறிய மிக முக்கியமான வார்த்தை, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலையில் இருப்பவன் தான் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் போராட்டத்தில் இறங்குவான். இழப்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்குது என்பவன் அதை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுவானே தவிர நீதி உண்மை என்பது வராது. ஆனா அப்படி இருக்கிறவர்களும் அரசியல்வாதிகளிடம் பார்க்கக்கூடிய இருக்கின்றது, அமைப்புகளிடம் பார்க்கக்கூடிய அப்படி இருக்கிறவர்கள் ஒரு சிலர் உண்மையாகவே அந்த நிலையிலும் மக்களுக்காக தங்கள் இழக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அடிப்படையில எந்த துறையிலும் இருக்கின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் என்னத்தை பேசுகிறீர்கள், யாருக்கு பேசுகிறீர்கள், அதனுடைய விளைவு என்ன, அது எப்படி அனைத்துலகம் பார்க்கும் என்பதை யோசித்து செயற்படுங்கள். அதை விட்டு போட்டு இப்ப நாங்களும் இருந்து கொண்டு ஒரு வீரவசனம் பேசலாம், அவங்க அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு அடியடா கொத்துறான்னு போட்டு போகலாம். நாங்க ஒண்ணு நடக்காது. அதான் பிரச்சனை. ஆகவே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் திருப்பி திருப்பி கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இனியாவது ஒரு விதி செய்வோம். அது மட்டும் இல்லை, இப்ப ஆட்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் சரியான முறையில் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த வர்ற தன்மை ஒருவருடைய உணர்ச்சி கூடாக ஏற்படும். உணர்ச்சி கொந்தளிக்கின்ற நேரத்தில் வார்த்தைகள் தடுமாறும், கருத்துகளும் கூட தடுமாறும். அப்படி வார்த்தைகள் கருத்துகள் தடுமாறுகின்ற பொழுது அதை தூக்கி வைத்துக் கொண்டு சண்டை பிடிக்கிற ஒரு இனமா இருக்கின்றோமே தவிர, நீ அப்படி சொல்லிட்ட, நீ அப்படி சொல்லிட்ட, நீ இப்படி சொல்லிட்டேன்னு சண்டை பிடிக்கிற இனமா இருக்கின்றோமே தவிர,
அதை கூறியவர் எதற்காக கூறினார், அதில் உண்மை இருக்கிறதா, அதில் உண்மை இருக்கிறது என்றால் அதை ஏற்றினார். அது பொய்மை என்றால் அவரிடத்திலேயே அடிச்சு சொல்லு. எல்லாரிடத்திலும் உங்களிடத்துல தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, எல்லாரிடத்திலும் வழி இருக்கின்றது. நீங்கள் இப்படி சொன்னீர்கள், ஆனால் இது இல்லை, இந்த பாருங்கள் சான்றாதரத்தோடு கொண்டு வையுங்கள், வச்சுகள் என்றால் இணைந்து வாழலாம். அதை விட்டு போட்டு பேசுகின்ற பொழுது அதுவும் சிலது பேசினதை அப்படி கட் பண்ணி அதுல ஒரு துண்டத்தான் திருப்பி சமூக வலைத்தளங்களை போட்டு கொண்டிருப்பாரு. அப்படியானால் நாங்களே எங்களை மக்களை குழப்புகிறோமா, நாங்களே எங்களை மக்களை செயலிழக்க வைக்கின்றோமா, நாங்களே எங்களுக்குள் எதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஏதோ இதனால்தான் இன்றைக்கு புலத்தில் இருக்கின்ற எளிய சமுதாயம் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களை தலையிட வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை இந்த தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கிறது என்று அவங்களுக்கு தெரியும். அவங்களும் போராட்ட அமைப்பு, அவங்களுக்கு தெரியும் எந்த பக்கத்தால எந்த மாதிரியாக இளையவர்களை தங்கள் வயப்படுத்தலாம் என்ற உத்திகள் தெரிந்த ஒரு ஆட்சியாளர்கள் மத்தியிலே இருக்கிறார். முதல் இருந்தவர்கள் பணக்காரரையும் படித்தவர்களையும் வச்சுக்கொண்டு தாங்கள் குதிரை விட்ட ஆட்சிகள் தான். இவர்களுடன் கவனமாக இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இவர்கள் எங்கு பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனத்தை தங்களுடைய பலமாக அடிமட்டத்தில் மாற்றி விடுவார். அடிமட்டத்தில் மாற்றி விட்டால் நீங்கள் மேல்மட்டம் மேல்மட்டத்துல ஒரு சின்ன பிரச்சனை விட்டுட்ட முடியாது. அடிமட்டம் அசையாது. அடிமட்டத்தை அசைத்து விட்டால் நிரந்தர கொத்தடிமையாக சமுதாயம் மாறும். இதுதான் இருக்கின்ற சிக்கலான நிலை. நன்றி மாஸ்டர். அரசர்களே, தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற சவால், இப்ப மாஸ்டர் கூறிய விடயங்கள், தமிழ் அரசியல் கட்சிகளை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சங்கு தமிழரசு கட்சி கூடி மீண்டும் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குவதற்கு, அதாவது ஏமாற்றுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு, என்றால் அவர்களுக்கு இப்ப புரிந்து விட்டது வேறு வேறு இளையவர்களுடைய கட்சிகளை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகிறது. இனி இப்ப மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், மலைய மக்கள் தொடர்பாக கூறிய விடயங்கள், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பாரிய ஒரு சவால் தமிழ் மக்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. இது இந்த தலைமைத்துவத்தினுடைய வெற்றிடத்தை ஏன் நிரப்ப முடியாமல் இருக்கின்றது, ஏன் இதை கையாள முடியாமல் இருக்கு? உண்மைதான். என்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த தமிழரசு கட்சியுடன் அந்த கூட்டணி அமைத்தது, மாகாண சபையை இப்போது பற்றி பிடிக்கிறார்கள். பிரச்சனை மாகாண சபை பிரச்சனை இல்லை, ஆனால் அதை கேட்கிறவர்கள் தான் மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதில் இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா எல்லோரும் குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள், ஊழல் குற்றவாளிகள், ஏமாற்றுக்காரர்கள், இவ்வளவு பேரும் இணைந்து ஒரு கும்பலாக தமிழர்களுக்கு தாங்கள் செய்ய போறோம் என்றால் ஏதோ ஒரு நாட்டுக்கு இவங்க யாருக்கும் விற்பார். அதுதான் அந்த பிரச்சனை. ஆனா இப்படியான ஆக்கள் தான் இலங்கைக்கும் தேவை, இந்தியாவுக்கும் தேவை. என்றால் இப்படியான குற்றவாளிகள், தமிழர்களில் குற்றம் செய்தவர்கள், ஊழல் செய்தவர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை, எவருமே தண்டிக்கப்படவில்லை, எவரையுமே கைது செய்யவும் இல்லை, எவர் மீது நடவடிக்கையும் இல்லை. ஏன் இப்படியான ஆட்கள் இருந்தால்தான் ஒரு இனத்தை கருவறுக்க முடியும். என்றால் சிங்களவன் செய்தால் அது இன்டர்நேஷனல் பிரச்சனை ஆயிடும், இந்தியா செய்தாலும் அது இன்டர்நேஷனல் பிரச்சனை, சிங்களவன் செய்தால் இன பிரச்சனை, தமிழனை வச்சு தமிழனை செய்தால் அது உள்ளக பிரச்சனை. அப்ப இப்படியான கும்பல், இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கும்பல் திரும்பி சேர்ந்திருக்கேன் என்றால் இனி வேற யாரும் அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை விடக் கூடாது என்றது. இதை எப்படி அகற்றுறது? தடக்கல் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் அகற்றினது, மிச்சம் கொஞ்சம் அரும்பற்ற தப்பினதுகள் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த நாட்டையும் இந்த மக்களையும் சீரழிக்க போகும். எவ்வளவு சிக்கல் என்று இப்ப நீங்க சமீபத்தில் மனித உரிமைகள் நாளின் பொழுது நீங்கள் கடந்த நிகழ்ச்சி கூட நீங்கள் ரேணுகா தொடர்பாக கூறும் பொழுது, அன்று நான் அவரோடு பேசும்பொழுது அவர் கூறுகின்றார், நம்முடைய இனம் தெரிந்து கொண்டே அந்த ஜெனசாய்டு என்ற அந்த சொற்பதத்தை பயன்படுத்தாமல் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய தேவைகள் கருதி என்று அதை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்றன என்று அவர் கூறுகிறார், ஒரு எளியவர் கூறுகிறார். அப்ப நான் கேட்டேன், உங்களுடைய காலத்தில் இதற்கான நீதி கிடைக்குமான்ற, தன்னுடைய காலத்தில் கிடைக்காது என்று சொல்வார். பாருங்கள், அந்த இள வயதிலே இவ்வளவு துடிப்போடு அதை எப்படி கொண்டு நடத்த வேண்டும் என்று மனசுத்தியோடு இதய சுத்தியோடு செயல்படும் பொழுது இவ்வளவு காலமாக இருக்கின்றவர்கள், ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை எப்படி மக்கள் வைத்திருக்க முடியும்? எப்படி இவர்களை அகற்றுவது? உண்மைதான். அதனால தான் இப்ப மாஸ்டர் சொன்னது மாதிரி மாஸ்டர் அங்கேயும் கூட இப்ப NPP-க்கு மக்கள் விரும்பி வாக்களிக்கவில்லை, மக்களிடம் வேற தெரிவில்லை. அப்ப மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டவர்களை உருவாக்குவதிலும் தவறிவிட்டார். இதை கொண்டு நடத்திய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம், தவறிவிட்டோம்.
புலம்பெயர் தேசத்து மக்கள் தாயகத்தில் வரக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு என்று சொன்னால் புலம்பெயர் தேசத்துக்கும் தாயகத்துக்கும் எவ்வளவு டிஃபரண்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது உண்மையும் கூட. ஏன்னா தாயக மக்கள் சொல்றதுல 100% உண்மை இருக்கு. தாயக மக்களின் எந்த பிரச்சனையில இவங்க ஈடுபட்டு அதை தீர்த்து வச்சார்கள், எந்த பிரச்சனைக்காண்டு இங்க ஐக்கிய நாடுகள் சபை இங்கே இருக்கிற தூதரங்களுக்கு போனார்கள், எந்த பிரச்சனைக்கு இவர்கள் இங்கே போனார்கள்? பௌத்த துறவிகள் மீது வழக்கு போட்டார்களா? தொல்லியல் திணைக்களம் மீது வழக்கு போட்டார்களா? தொல்லியல் திணைக்கம் பிரச்சனையை ஐநாவுக்குள்ள கொண்டு போய் சொன்னார்களா? நில அபகரிப்பை பற்றி ஐநாவில் எதுவும் வழக்கு போட்டார்களா? இந்த மீனவர் இங்க இருக்கிற இந்திய தூதரங்கள்ல போய் கதைச்சாங்களா? இங்கு வருகின்ற இந்திய பிரதிநிதிகளிடம் இதை பற்றி எடுத்து சொன்னார்களா? இங்க இந்தியர்களை கூட்டியந்து நீங்கள் விருந்து வைக்கும் போது முன்னுக்கு ஒரு 10 பேராவது ஒரு பிரிஸ்டல் போட்டில் நீங்கள் எழுதி வச்சு கொண்டு நின்று உங்களை எதிர்ப்பை காட்டினீங்களா? அந்த மக்களுக்காக எதுவுமே செய்யாத நீங்கள் என்னட்டு நீங்கள், அதாவது இந்த பைத்தியங்கள் என்று சொல்றது தங்களுக்கு தாங்களே பட்டம் வச்சுக்கொண்டு அதே ஒரு நிலையாகத்தான் இருக்கு. உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்களே உங்களுக்கு கற்பனை செய்து கொண்டு நாங்களே தலைவர்கள், நாங்களே ராஜாக்கள் என்று எடுப்பது ஒரு மனநோய் பிடித்ததாகத்தான் பார்க்கலாமே தவிர இதிலிருந்து வெளியில் வர வேண்டும். இல்லை என்றால் கலைத்து விட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் நான் திரும்பவும் கூறுகிறேன், இந்த அமைப்புகளை ஆதரிப்பவர்கள் அந்த மக்கள் என்று தெருவில் நிற்கிறார்கள். விவசாயம் முற்றாக அழிஞ்சு விட்டது, மீன்பிடித்துறை ஒன்றுதான் இருக்கின்றது, அதையும் அள்ளி கொண்டு போய் விலையெல்லாம் நாசமடும். அதுக்குத்தான் அதன் கேட்குது, இந்திய தூதரகத்தை அகற்றணும் என்று நிற்கிறாங்க. அமெரிக்க தூதரகத்தையும் சீனாண்ட தூதரகத்தையும் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வரணும் என்று அங்கிருந்து தான் குரல் ஒலிக்குது, இங்கிருந்து ஒலிக்கவில்லை. அவ்வளவுத்துக்கு அவர்கள் மனம் உழைஞ்சிருக்கிறார் என்றால் அதனுடைய வாழ்வாதாரம். இப்ப எங்களுக்கு எங்களோட குழந்தைகளுக்கு ஒரு சாப்பாடு, இந்த நத்தார் தினத்துக்கு கூட கிறிஸ்துமஸுக்கு கூட ஒரு நல்ல சாப்பாடு வாங்க கூட காசு இல்லை, கடன் கட்டையிலாவது என்ன செய்யறது? அப்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க? இங்க இருந்து அதுக்குரிய எத்தனை ராஜதந்திரிகளை போய் நீங்க சந்திச்சீங்க? இதுல எத்தனை பேரோட கதைச்சீங்க? எத்தனை இடத்தை வழக்கு போட்டீங்க? கொண்டு வாங்க பாப்போம். இல்ல, அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தை தாங்கள் என்று சொல்றது, ஆரோ பெற பிள்ளைக்கு தாங்கள் இனிஷியல் வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு இனத்தின் கேவலமான பக்கத்தில் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி உங்களோட ஏதாவது ஒரு கூட்டத்திலே ஏதாவது ஒரு நாட்டுக்காரன் வந்திருக்கிறானா? இல்ல, உங்களோட அமைப்பிலேயே 10 பேர் தான் போயிடும், இல்ல 20 பேர் தான். ஏன் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் என்று சிந்திச்சு பார்த்தீங்களா? நாங்கள் இன்னும் எங்களோட பிரச்சனையில வெளியில கொண்டு போகல. மக்களோட பிரச்சனைக்கு நீங்கள் போனாத்தான் மக்களோட பிரச்சனையை அனைத்து மட்டத்துல கொண்டு போகலாம். நீங்கள் அதுக்கு போகலையே. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், பிமோன் ஜேக்கப் சொல்லி ஒருவர் 22/7/24 தேதிய ஃபாரின் அஃபேர்ஸ்ல தி எண்ட் ஆஃப் சவுத் ஏஷியா ரீஜன் இன் நேம் ஓன்லின்னு ஒரு கட்டு ஒன்று எழுதினார். அவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில தான் இவர் பேராசிரியர் இருக்கிறார். அதோட இந்தியாவுடைய தந்திரோபாய கொள்கைகளை வகுக்கிறதுக்கான ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்தியர். அப்படி இருக்க அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னென்றால், இன்றைக்கு தி எண்ட் ஆஃப் சவுத் ஏஷியான்ற ஒரு நிலை உருவாயிருக்கு. ஆப்கானிஸ்தான்ல இருந்து இலங்கை மட்டும் இருந்த நாடுகளை உள்ளடக்கினதுதான் தெற்காசியாவா இருந்தது. இன்றைக்கு அந்த நாட்டுக்குள்ள எல்லா நாட்டையும் இருக்கிற மேலாதிக்க சக்திகளுக்கு அல்லது வல்லாண்மைகளுக்கு பணி செய்கின்ற நாடாக மாற்றிவிட்டார்கள். அப்படியான இக்கட்டான நிலை அங்க இருக்கிறது. அந்த நிலையில இந்தியா அதை உணருது. இந்தியாவுக்கு தெரியும் அந்த பிரச்சனை என்றால், இந்தியாவுக்குரிய தன்மையோடு செயற்படும், அமெரிக்காவுக்குரிய தன்மையோடு செயற்படும், சீனாக்குரிய தன்மையோடு செயற்படும். அவர்களை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய புலனாய்வுத்துறை இருக்குது, அவர்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய பலத்துறை இருக்குது. நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்தியாவா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, பிரித்தானியாவா இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களுடைய மனித உரிமையை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீர்கள், உங்களுடைய செயல்பாடுகளால் எந்த அளவுக்கு எங்களுடைய மனித உரிமை இழக்கப்படுகிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிற பொழுதுதான், எங்களுடைய பொருளாதார உரிமை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றதை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் உலக அளவில் அந்த கருத்து வேற. ஆனால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுகள்
நாங்கள் தனியே இருந்து பேசியும் பிரயோசனம் இல்லை. ஒன்று என்னன்னு சொன்னா, அந்த துறைசார் நிபுணர்களுடைய கட்டமைப்பு தேவை. அந்த துறைசார் நிபுணர்களுடைய கட்டமைப்பு கூட பேசப்படுகின்ற பொழுதுதான் உலகம் கேட்கும். துறைசார் நிபுணர்களுடைய கட்டமைப்பு இல்லாமல் இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு உக்ரைன் ஒரு தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் எந்த காரணம் கொண்டும் இந்த எல்லைகளை கொடுத்து இந்த அடுத்ததையும் கேட்டுக்கொள்ளுங்க, அதாவது பொருளாதார மையங்கள் என்ற பேர்லாம் அந்த எல்லையில கொடுத்து பொருளாதார மையத்துல உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றாணிக்கலாம்னு சொல்லுகிறார். உதவி அடுத்து அங்கேயே நடக்குது. மாங்குளத்துல ஒரு பொருளாதார மையம் வரப்போகுது, காங்கிரஸ்ல ஒரு பொருளாதார மையம் வரப்போகுது, அங்கால அங்க திருவண்ணாமலையில ஒரு பொருளாதார மையத்தை கொண்டு போயினா, அதை விட இப்படியெல்லாம் ஒவ்வொரு வண்ண வண்ண பேர்களோட மக்களுடைய உழைப்பையும் மண்ணையும் சுரண்டுறதுக்கான கட்டமைப்புகள் வேறு. அந்த கட்டமைப்புல உலகம் முழுக்க ஈர்க்க போகுது. அதனால இயல்பு. அதனால இது நாடுகள் தங்கள் நிலத்தை போனது. நாடுகளை குறை செய்து அவன் துரோகம் செய்யிட்டான், அந்த நாடு கைவிட்டுட்டு, இந்த நாடு எங்களை ஏமாத்திட்டு, இப்படித்தான் சிங்களவர்களுக்கும் சொல்றோம். சிங்களவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இன அழிப்பையும் பண்பாட்டின் அழிப்பையும் இனத்துழைப்பையும் மையமாக வைத்துக் கொண்டு செயற்படுகிறார்கள். மெதுவா அந்த இது இனம் என்ற தன்மையில் இப்ப எங்களுடைய இறமை என்பது 1972ஆம் ஆண்டுல பறிக்கப்பட்டுச்சு. சரியா? அதே நேரத்தில் எங்களுடைய ஜன ரீதியான எதிர்ப்பு என்றாலும் சரி, அல்லது ஆயுத எதிர்ப்பு என்றாலும் சரி, 2009ஆம் ஆண்டோட பறிக்கப்பட்டது. மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இப்ப என்ன நடக்குது? அடுத்த கட்டத்துல இங்க அதுக்கு மஹிந்த ராஜபக்ச சொன்னார், இங்க ஒரு இனப்பிரச்சனை ஒன்று இல்லைன்னு சொல்லி. கோத்தபாய ராஜபக்ச நேரடியாக மோடிக்கே சொன்னார், நாங்கள் எந்த ஒரு அதிகார பயிர்வையும் செய்ய தேவையில்லை, இங்க அதிகார பயிர்வு செய்வதற்கான ஒன்றுமே இல்லைன்ட்டு. ஒரே அதிகாரம், ஒரே நாடு. அந்த ஒரே நாடு ஒரே அதிகாரம் என்றால் இப்ப படிப்படியா முன்னேறி கொண்டிருக்கு. இதுக்கு இந்த இயற்கை இனத்தமும் மறைமுகமா துணை செய்து விடுமாண்ட பயன்தான் இருக்கு. இந்த 1958ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அடுத்துத்தான் சிக்கல்கள் தொடங்கி 57 நினைக்கிறேன். நான் இப்ப அந்த ஆட்டை மறந்துட்டு, அந்த 57 88 அப்ப நாங்க சரியான சின்ன பிள்ளையா இருந்த காலம். அந்த நேரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்துத்தான் அந்த பின்னணியில தான் கணக்கு பிரச்சனைகள் நடந்தது. எப்பயும் ஒரு இயற்கை இனத்தம் விரைக்கல மக்களுடைய கவனம் திசை திரும்பிங்க, தங்களுடைய வாழ்வை கட்டமைக்கிற பிரச்சனைகளை போயிடும். அப்படியான நேரத்துல மக்களை இலகுவாக மக்களை மேலாதிக்கம் செய்யறது இலகு. அந்த நிலைதான் இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல இன்னொரு விடயம் என்னவென்றால், நாங்கள் எல்லா மக்களுடனும் சமத்துவத்திலும் சகோதரத்திலும் சுதந்திரனும் வாழ விரும்புகிற மட்டுமில்லை, அவர்களையும் சமத்துவத்திலும் சுதந்திரத்திலும் சமாதானத்திலும் வாழ வைக்கிறதுக்கு முயற்சித்திருக்கிறான். தேசிய விடுதலை போராட்டத்திலும் கூட அது கடைப்பிடிக்கப்பட்டது. எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு இனத்துக்கும் எதிராக செயற்படவில்லை. போராட்ட சூழலுக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, அது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. ஆனா வடிவாக அதை உன்னித்து பார்ப்பது. அப்ப இப்ப இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறதை விட தயவு செய்து நாங்கள் துறைசார் அமைப்புகளை கட்டி எழுப்புவோம். இதுக்கான இப்ப இலங்கை இன்றைக்கும் ரணில் விக்ரமசிங்கோட காலத்துல மட்டுமில்லை, இன்றைக்கும் கூட இந்த தேசிய மக்கள் சக்தி காலத்திலும் கூட என்ன செய்கிறார்கள்? எத்தனையாயிரம் கருத்தரங்களை வைக்கிறார்கள், எத்தனையாயிரம் மாநாட்டை வைக்கிறார்கள். கொழும்பு பேப்பர்ல திறந்தீங்கள் என்றால் எங்க பார்த்தாலும் மாநாடு, எங்க பார்த்தாலும் கருத்தரங்கு, எங்க பார்த்தாலும் மாணவர்களை போய் நிற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் பல்கலைக்கழகத்துல போய் நிற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் தொழிலாளர்கிட்ட போய் நிற்கிறாங்க. செய்கிறாங்களா? செய்ய இல்லையா? ஆனா நாங்கள் அந்த தன்மையை செய்ய வேண்டும் என்பதற்கத்தான் சொல்லுன்றேன். அதுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தெரியும், இல்லாண்டு இல்லை. ஆனா இதுக்கு பொது இடத்துல கூடி கலந்து ஆலோசிங்க. ஒருத்தர் தயவு செய்து சொல்கிற விடயத்தில உண்மை இருந்தால் அதை ஏற்று திருந்தி நடவார்கள். உண்மையில எத்தனையோ விஷயங்கள்ல நான் என்ன அவருடைய ஆதரவாளர் என்று கூட பல குறிப்பிடுகின்றால், என்றாலும் கூட நான் சொல்கின்றேன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பல விஷயங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தினர் என்றது உண்மை, ஏற்படுத்தி கொண்டு வார. ஆனா அவர் முழு அளவில் மாற்றங்களை ஏற்படுத்த அவர் நிறைய தடைகள் இருக்கிறது, அது வேறு விடயம். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் காணப்படுற அளவு அந்த மாற்றம் கூட சுமந்திரன்லையோ ஸ்ரீதரன்லையோ அல்லது வேறு எந்த தமிழ் கட்சிகளையும் காண முடியதில்லை. இதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. அப்ப அதுக்குதான் நீங்க சொன்னீங்க, அதாவது ஒருவர் மாற்றத்தை ஏற்படுத்திகள் அந்த மாற்றத்தோட இணைந்து சென்றீங்கன்றதான் அவரையும் பலப்படுத்தலாம், உங்களையும் பலப்படுத்தலாம். அப்படி நீங்க செய்யறீங்களா? அதான் பிரச்சனையாக இருக்கிறது. நன்றி மாஸ்டர். நீங்கள் கூறுவது அடிக்கடி நாங்கள் இங்கே வலியுறுத்தி கொண்டு வருவது துறைசார் நிபுணர்கள் எத்தனை தரவுகள் கூறியிருக்கின்றோம். பாருங்கள், காணொலிகளை
பார்த்தீர்கள் என்றால் துறைசார் நிபுணர்கள் கொண்டு வருவார்கள். ஏனென்றால் அந்த துறைகளில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் பொழுது, ஒரு வடிவை உருவாக்கும் பொழுதுதான் சர்வதேசத்திடம் செல்வதற்கும் சர்வதேச மக்களிடம் செல்வதற்கு இலகுவாக அது வழிவகுக்கும். இதை புரிந்து பாருங்கள், அமைப்பில் இருப்பவர்கள் யாராவது துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்களா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் அடிக்கடி கூறுவது இந்த குடிசார் அமைப்புகளிடம் ஒரு சரியாக உருவாக்கப்படவில்லை. இதை உருவாக்கினார்கள் என்றால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம்.